Watch full episodes on Jio Hotstar. இவன் அந்த ட்ரெயின் பையன் தானே. இவன் அந்த வாஷ்ரூம்ல இருந்து எப்படி காணாம போனான்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ராக்கி, கம் வித் மீ. அட இருங்க, நாங்களும் வருவோம். அட என்னையும் உள்ள வரவிடுங்கப்பா. ஆனா எப்படி இது நடந்துச்சு? நான் அவங்க 4 பேரையும் லிஃப்ட்டுக்குள்ள நுழையறத பார்த்தேனே. அதுக்குள்ள எல்லாரும் எங்க நுழைஞ்சிட்டாங்க? ராக்கி, ராக்கி, என்னாச்சு பாட்டி? ராக்கி, ட்ரெயின்ல 4 பசங்க வந்தாங்களே பாத்தியா? இப்போ அவங்க எல்லாரும் இந்த லிஃப்ட்டுக்குள்ள நுழையறத நான் பார்த்தேன்பா. ஆனா லிஃப்ட திறந்ததும் அவங்க யாருமே இல்ல. அவங்க எல்லாரும் சஸ்பீஷியஸா இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? என்ன பாட்டி, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அவங்க பக்கத்து லிஃப்ட்ல போயிருப்பாங்க. கன்ஃபியூஷன், அதுவும் 2 டைமா? என்னால இதை ஏத்துக்க முடியாது. இதுல கண்டிப்பா ஏதோ சரியில்லை. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. தாத்தா நமக்காக எவ்வளவு அழகா இருக்கிற சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருக்காரு பாத்தீங்களா? It's really beautiful. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன். தாத்தா ஹோட்டல் போனது ஜோ அங்கிள போய் பார்க்க சொன்னாரு. என்ன நம்பர் இது? 41 மட்டும் வருது. ஹலோ ஹலோ அங்கிள், நான் ருத்ரா பேசுறேன். ஓ எஸ் எஸ் ருத்ரா, ஐ நோ. நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ரூமுக்கு வரீங்களா? அங்கிள், உங்களை நாங்க எங்க ரூமுக்கு இன்வைட் பண்றோம். நானும் அங்க வர ஆசைப்படுறேன். ஆனா உங்களுடைய மேஜிக்கல் ஃப்ளோருக்கு என்னால எப்படி வர முடியும்? அங்கிள், அது பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ரூமோட சீலிங்க நீங்க பாருங்க. ஹலோ பசங்களா, அடேங்கப்பா, இந்த ரூம் என்னோட ரூமை விட ரொம்ப ரொம்ப அழகா இருக்குதே. பசங்களா, நியாயமா பார்த்தா நான் தான் உங்களை இங்க நல்லா கவனிக்கணும். ஆனா நீங்க என்ன கவனிக்கிறீங்க? புல்லட் ட்ரெயினோட ஓபனிங்காக இன்று மந்திரி சார் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் மந்திரி சார் பேசஞ்சர்ஸ் கூட பயணிச்சாரு. ஆனா ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ட்ரெயினோட ட்ராக் உடைஞ்சு சீக்குள்ள போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் சீய நோக்கி போயிட்டு இருந்தது. அப்போதான் திடீர்னு ஒரு அற்புதம் நடந்துச்சு. ட்ரெயினோட ட்ராக் தண்ணில இருந்து தானாவே தன்னோட இடத்துக்கு மறுபடியும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் உடனே நேரா போக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ட்ரெயின்ல இருக்கிற யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்ல. சரியான நேரத்துல சரியா நடந்திருக்கு. ஆனா இந்த ட்ரெயினை யாரு காப்பாத்துனதுன்னு சரியா இது வரைக்கும் தெரியல. ருத்ரா, இது உன்னுடைய வேலை தானே? ஏன்னா நீங்களும் புல்லட் ட்ரெயின்ல போனீங்கல்ல? எஸ் ஜோ அங்கிள், நான் இது பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. இல்லைன்னா ட்ரெயின் சீக்குள்ள விழுந்திருக்கும். நான் அங்க துணியால கட்டப்பட்டிருந்த ஒரு மனுஷனை பார்த்தேன். அவன் பார்க்க எஜிப்தியன் மம்மி மாதிரி இருந்தான். அதான் ட்ரெயின் மூழ்கடிக்கணும்னு பார்த்தான். நான் அவன் கிட்ட சண்டை போட வேண்டியதா ஆயிடுச்சு. எஜிப்சியன் மம்மி மாதிரி இருந்தானா? ஒருவேளை அவனுக்கு திரும்ப உயிர் கிடைச்சிருச்சா? அங்கிள், நீங்க யார பத்தி பேசுறீங்க? நீ கவலைப்படாத ருத்ரா. ஆனா நீ மும்பைல இருக்கிற வரைக்கும் எப்பவுமே மேஜிக்கை யூஸ் பண்ணாம இருக்கணும். ஏன்னா யாராவது பார்த்துட்டா உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, நீங்க எல்லாரும் இப்ப தூங்குங்க. ரொம்ப களைப்பா இருப்பீங்க. நைஸ் டு மீட் யூ அங்கிள். எனக்கு முழுசா பவர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம நைட்டு தான் வெளியில போவோம். வா. அங்க ஒரு
மனுஷன் போயிட்டு இருக்கான். அவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஏய், கொஞ்ச நேரம் இங்க வரியா? தோ வந்துட்டான்ப்பா. சரியா, நீ என்ன ஒரு தினசா ட்ரெஸ் பண்ணி இருக்கிற? இந்த நேரத்துல எங்கேயாவது நாடகத்துக்கு நடிக்க போறியா? நாடகம் என்னோட கண்களை பாருடா. நான் ஏன் பார்க்கணும்? எனக்கு பிடிச்சது மட்டும் தான் நான் பார்ப்பேன். என்ன ட்ரெஸ்ஸுப்பா இது? எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். டாடா. ராஜா ராஜா அவன் என்ன பார்த்து பயப்படவே இல்லையே. அடப்பாங்க பாஸ், மும்பைல யாரும் இந்த மம்மிங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க பாஸ். தன்னோட மம்மியை பார்த்து தான் பயப்படுவாங்க. இங்க இருக்கிறவங்களாம் அந்த பேய் ஆத்மா மம்மிங்கிறதெல்லாம் நம்ப மாட்டாங்க. என்ன பார்த்து யாரும் பயப்படலாம், என் கண்களை யாரும் பார்க்கலாம். அவங்களோட சக்தி எப்படி என்னால எடுக்க முடியும் சொல்லு. ஐடியா என்னது? இதுக்கப்புறம் எல்லாரும் தானா வந்து என் கண்களை பார்ப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. மியூசிக். அங்க என்னமோ ஷோ நடக்குதுப்பா. சரி சரி, வாங்க வாங்க போலாம். அங்க பாத்தீங்களா? இது என்னன்னு தெரியலையே. So, என்னோட டான்ஸ் எப்படி இருந்தது சொல்றீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படின்னா இன்னொரு சர்ப்ரைஸ்க்காக நீங்க ரெடி ஆயிடுங்க. என்னோட கண்களை பாருங்க. வரணும். மனுஷனோட எல்லா எனர்ஜியும் எனக்குள்ள வந்தே ஆகணும். Ibaiska, Zibaiska, audience, defrizo! என்னது? நம்ம இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன இது? தலைமுடி. எஸ், ராக்கி நமக்கு இதுல ஹெல்ப் பண்ணுவான். ராக்கி, நீ சொல்றது உண்மைதானா? நீங்க ரியல் மெஜிஷியன்ஸா? ஆமா பாட்டி, ஆனா எங்களுக்கு இப்ப உங்க உதவி தேவை. மம்மி தன்னோட காஃபிட்ல இருந்து வெளியே வந்து சுதந்திரமா சுத்திட்டு இருக்கு. அது மனுஷங்களோட பவரை இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம அதை தடுத்தே ஆகணும். இல்லனா மும்பை மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே பெரிய பிரச்சனை வரும். ஆனா நீ தான் மெஜிஷியன் ஆச்சே, உன்னால எதுவும் பண்ண முடியும்ல? ஆனா உன்கிட்ட சயின்ஸோட அறிவு இருக்கு. ரிமெம்பர், உன்னால பண்ண முடியும். ஓகே, ஐ வில் ஹெல்ப் யூ. சொல்லுங்க, நான் உனக்காக என்ன பண்ணனும்? தேங்க்ஸ் ராக்கி, we are a team now. சோஷியல் மீடியால ஹெல்ப்லைன் போட்டு நான் சொல்ற வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடு. மம்மி எங்க பார்த்தாலும் இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. This is very simple. நான் இப்பவே மெசேஜ் பண்ணிடுறேன். Yes, is done. இதுக்கு அப்புறம் மம்மியோட லொகேஷனை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஏஹே,
ஓடிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் போதும். It's time to go to palace. ஓ என்ன ஒன்று திங்கானா பாஸ் இங்கேருந்து நான் பார்க்குறப்ப என் கண்ணு கட்டின தூரம் ஒரு பேலஸும் தெரியலையே பாஸ் ஆனால் உங்கள் கண்ணுக்கு மட்டும் பேலஸ் இருக்கிற மாதிரி எப்படி தெரியுது நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு மட்டும் வா. என எல்லாமே இங்கதான் இருக்க. வா போலாம். ஓ ஓ பாஸ் இப்படி ஒரு பாலடைஞ்ச இடத்துல தங்குறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிக்கலாம் பாஸ் நிறுத்து. இன்னும் கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் எந்த முடிவானாலும் பண்ண சரியா? இதுதான் இன்னைக்குதான் கடைசி நாள். நம்மளுடைய இந்த பேலஸ் மும்பைக்கு நடுவுல இருக்க போகுது. எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அவங்களோட கிங் யாருன்னா இந்த கிங் ஃபேரோ தான். கிங் ஃபேரோ. உன்னால ஒரு பாம் கூட சரியா வைக்க முடியல. அதனால நான் ஒரு சூப்பர் பிளானை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இங்க நான் நிறைய பாம்பை மறைச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் மும்பைல வைக்கிறதுக்கு ஒரு நாளை செலக்ட் பண்ணி இந்த பாம் மொத்தத்தையும் வச்சு அதை பிளாஸ்ட் பண்ணிடுவேன். சூப்பர் ஐடியாவா இருக்குல்ல? ஓகே பாஸ், உங்க பிளான் என்னவோ அதை நீங்க பண்ணுங்க. நான் பிளான் பண்ணதெல்லாம் அட்ரா ஃபிளாப் ஆகி டயர்ட் ஆயிட்டேன். பாஸ் என்ன நடக்குதுங்க? உங்களுக்கே தெரியாம இங்க எதுவும் பாம்பை ஃபிட் பண்ணிட்டீங்களா என்ன? என்ன நடக்குது இங்க? நான் பாக்குறது கனவா இல்ல நிஜமா? சரந்தாஸ் திருடா, இங்க என்ன நடக்குது? யோ, ரொம்ப அதிகமா நீ யோசிக்காத. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடி போயிடு. அதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காதியா. கிங் ஃபேரோ வர போறாரு. ஓடுங்க ஓடுங்க, தப்பிச்சு ஓடிடுங்க. நான் ஒண்ணு பண்ணல. நான் பாம்பைக்கு வந்தேன். வேண்டாம், எங்களை விட்டுருங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டோம். என்ன விட்டுருங்க? கிங் ஃபேரோ வாழ்க, கிங் ஃபேரோ வாழ்க, கிங் ஃபேரோ வாழ்கன்னு சொல்லுங்கயா. கிங் ஃபேரோ, உங்க கொள்கையும் எங்க கொள்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்களும் மும்பையை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நாம ஒன்னா வேலை செஞ்சோன்னா நாம நினைச்சது கூடி சீக்கிரமே நடந்துரும் தோணுது. என்ன சொல்றீங்க? சரிதானே?
என்னோட சிட்டிய நான் எதுக்காக அழிக்க போறேன்? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அப்படி பேசுவேன்? இன்னொரு தடவை என் சிட்டிய அழிச்சிருவன்னு நீ பேசவே கூடாது. இங்க வா, என் கண்களை நீ பாரு. நான் உங்க கண்களை பார்க்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். என்னை விட்டுருங்க. ஓ மை குட்னஸ், அந்த மம்மி கிங் பேரோ தானே? எஸ், ஆமா. எஸ், ஐம் காட் இட். மெசேஜ் வந்துருச்சு. லொகேஷன் சிட்டிக்கு வெளியே டிக்கிங் சைடுல இருக்கு. அவன் அங்கதான் போயிருப்பான்னு நினைச்சேன். ஆனா நம்ம அங்க போறதுக்கு முன்னாடி அங்கிருந்து போயிடுவானே. அவங்க போறதுக்கு முன்னாடி நம்ம அங்க போயிடலாம். இப்பவே போகலாம். இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா சூ. King Sparrow. பாஸ், இவங்க யாரு புதுசா? அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய பறவையா? மறைஞ்சுக்கையா? பாஸ், இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஒரே மேஜிக்கா நடக்குதே பாஸ். ருத்ரா, விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்பாவி மக்களை நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. இப்ப நீங்களே காஃபினுக்கு திரும்ப போயிடுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. என்ன தடுத்து காட்டு. ஃபெரோ கிங், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா தண்டர் கிரியேட்டோ. பசங்களா, இப்ப நம்ம உள்ள போய் காஃபினை வெளியில எடுத்துட்டு வரணும். வாங்க.
ஓ ஆ, ஓ மறுபடியுமா இல்ல, இப்படி நடக்க கூடாது. ருத்ரா, அவனை தடுத்து நிறுத்து. அவனோட பவர்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப சூரியன் உதயமாக போகுது. அதுக்குள்ள அவன் காஃபின்குள்ள வரணும் ருத்ரா. Bajska, Bajska! பூமியோட பவர்ஸ் இங்கு வரணும். Bajska, Bajska, Shield Creator! அந்த ருத்ராவை அழுத்திடு. ருத்ரா! ருத்ரா! Bajska, Bajska, boom! Take, take, boom! நான் மறுபடியும் திரும்பி வருவேன்.
கிங் ஃபேரோ கூட போக விருப்பம் இல்ல. ருத்ரா, தேங்க்யூ so மச். நீ சூரிய உதயத்துக்குள்ளேயே அந்த மன்னனை திரும்பவும் உள்ள அனுப்பிச்சிட்ட. இல்லைன்னா அவன் இந்த உலகத்துக்கே பெரிய ஆபத்தை உருவாக்கி இருப்பான். என்னால ஃபுல் கிரெடிட் ஏத்துக்க முடியாது. ராக்கி உங்க சப்போர்ட் இல்லாம கிங் ஃபெரோவை என்னால நிஜமா அனுப்பியிருக்க முடியாது. முதல்ல எனக்கு ராக்கி மாதிரி ஃப்ரெண்ட் கிடைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. बाइस्का बाइस्का उनकी मेमोरी इरेज हो. நாம இங்க என்ன பண்றோம்? தெரியல பாஸ். சரி தலைவரே, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? வீட்டு பக்கம் போக வேண்டியதானே? அவங்களுக்கு மம்மி அண்ட் மேஜிக் ரிலேட்டட் எந்த விஷயமும் ஞாபகம் இருக்காது. ஆ, ருத்ரா, இப்போ எனக்கும் ராக்கிக்கும் நீங்க ஒரு மியூசிஷியன்ஸ் தான்றத தெரிஞ்சிடுச்சு. இப்போ இவங்க பண்ண மாதிரி எங்களோட மெமரிஸையும் நீ எரேஸ் பண்ண போறியாப்பா? இல்ல பாட்டி, நான் ராக்கியோட மெமரிஸ் அழிச்சிட்டேன்னா நான் இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழந்துடுவேன். இல்லப்பா, எங்க மெமரிஸ்ல இருந்து இந்த விஷயத்தை எரேஸ் பண்ணிடு. ஏன்னா தெரியாம நாங்க இந்த விஷயத்தை யாருக்கிட்டயாவது சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆகும்ல. பாட்டி, அதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. நீ என்ன பண்ண? நீங்க யார்கிட்டயாச்சும் எங்களை பத்தி சொல்ல முயற்சி பண்ணீங்கன்னா என்ன சொல்லணும்ன்றத மறந்துடுவீங்க. ஆனா எங்களை ஞாபகம் இருக்கும். ஓ, தேங்க்யூ ருத்ரா. இதுக்கப்புறம் எனக்கு 2 கிராண்ட்சன் இருக்க போறீங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.